பாசகவுக்கு ஒரு வேலூர் இப்ராஹிம் மாதிரி தாவேக்காவுக்கு முஸ்தபா அண்ணன், அவ்வளவுதான். இதில் ஒன்றும் பெருசாக போயிட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ முஸ்தபா அண்ணன் ஒன்றும் மூல சோகம் உள்ள ஆளெல்லாம் கிடையாது. இப்போ இதே பேச்சை தாயிரா பேசுனாங்க, அதை ஏற்றுக்க முடியுது. ஏன்னா தாயிரா தடுக்கி விழுகிற கேப்பில் எம்எல்ஏ ஆன ஆள், தட்டில் அவ்வளவுதான் இருக்குது. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலாம் முடியாது. ஆனால் முஸ்தபா அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். தெரியாமலாம் இல்லை. ஏற்கனவே அதாவது திடீர்னு உள்ளே பூந்து எம்எல்ஏ ஆன ஆளெல்லாம் கிடையாது. அரசியலுக்கு புதுசெல்லாம் கிடையாது. அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே எல்லா ஹிஸ்ட்ரியும் இதுக்கு முன்னாடி நல்லாவே தெரியும். அவர் ஏகப்பட்ட விவாதங்களை கலந்துருக்கார். விவாதத்திலேயே நல்ல விவகாரமாக பேசக்கூடிய ஆள் தான். சம்மந்தமே இல்லாமல் எதையாச்சும் இழுத்துட்டு உட்காரக்கூடிய ஆள் தான் அவர். அது டிவி டிபேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொது மேடையில் என்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், அது அரசியல். ஆனால் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு நாக்கு கூசாமல் எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ இழுத்து விட்டார்? அதுவும் சொன்ன விஷயத்த சொல்லியிருந்தால் யாரும் கேட்க போகிறது கிடையாது, அதை யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது. இப்போ அவங்க ஆளுகளே, அதாவது முஸ்லீம் இருக்காங்கல்ல, அவங்க ஆளுகளே நீ எல்லாம் என்ன பொழப்பு பொழைக்கிறன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி முஸ்தபா அண்ணனை பார்த்து கேட்குறாங்க, வேறு யாரையும் இல்லை. அதாவது திமுக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லித்தேன், முஸ்லீம் தீவிரவாதிகள் சட்டசபையில் சொல்லிச்சுன்னு அவர் பல முறை பதிவு பண்ணுறாப்புல. நியாயமாக சபாநாயகர் என்ன பண்ணியிருக்கணும், நீ பேசுகிற பேச்சு நல்லா இல்லை, கண்ணி பேசினாலும் கண்ணியமாக பேசணும், உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே அவர் ஆஃப் பண்ணியிருக்கணும். நான் ஆய்வுக்கு எடுத்துப்பேன் அந்த இடத்துல. இப்படிலாம் நீங்கள் பேசுனா அப்புறம் எப்படி சார் உங்கள் சைடில் உங்களை மதிப்பாங்க? பேசும்போது மட்டும் அவை நாகரீகம் கண்ணியம் மக்கள் பார்க்குறாங்க, ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து கொடுத்துருக்கணும். எங்கே எப்போ யார் பேசுனா சொல்லணும்ல. திமுகவில் பேசுனாங்க, யார் பேசுனா, ஏன் அதை அவைக்குழு ஏன் அதை வளர்க்கல சொல்லுங்கள். உண்மையாக இருந்தால் அவங்க சைடு அவங்க தலையை குனியட்டும்ன்றான், திமுக சைடு தலை குனியட்டும். இப்போ அவங்க அப்புறமா பேசிக்க. முஸ்தபா அண்ணனோட வரலாறுக்கு வருவோம். அண்ணன் இதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறார், முஸ்லீம்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு, எவ்வளோ வழக்கு வாங்கியிருக்காரு, எத்தனை நாள் சிறையில் இருந்திருக்கிறாரு. அவர் இப்போ உட்கார்ந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாருல்ல, இதை பார்த்தா முதல்ல கூட நம்பாது. என்னை விட மோசமாக நடிக்கிறிய பாசு, எனக்கு கூட கொஞ்சம் நம்புவாங்க போல், நீ பேசுகிறதையில பச்சை பொய்ன்னு அப்படியே தெரியுது. திடீர்னு அழுக வருது. இத்தனை நாளாக என்ன நீங்கள் இப்போ தமிழ் முன்னான் சார் அங்கனுக்குள்ளே உட்காந்துருக்காரு, பேராசிரியர் ஜவஹர்லா அங்கே உட்காந்துருக்கிறாரு, ஏன் அன்வர் ராஜான் அங்கே இருக்கிறாரு, தமிழ் மகன் உசேன் இருக்கிறாரு, ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியாததா? இவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய போராட்டம் மக்களுக்காக போராட்டம் பண்ணி பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? இப்போ தேவை என்ன? அவர் உங்களை திரும்பி பார்க்கணும், அவர் உங்களை கூப்பிட்டு பாராட்டணும், அவரோட குட்டு புக்கில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கணும். அதானே? அதுக்காக தானே இந்த வேலையை பார்க்குறீங்க. நல்லா இருக்க நாட்டில் ஏன் சார் தேவையில்லாமல் கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிய? இப்போ இந்தியாவிலேயே இஸ்லாமியருக்கு சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு வேண்டாம், சிறுபான்மையினருக்கு சேஃபஸ்ட்டு பிளேஸ் எது? இந்தியாவிலேயே எடுத்துக்குவோம். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பக்கத்து ஊரில் பெங்களூரில் பிரச்சனை நடந்துச்சு, ஆந்திராவில் பிரச்சனை நடந்துச்சு, கேரளாவில் கூட ஒரு சில சம்பவம் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? அதுக்கு நடக்காததுக்கு காரணம் இவங்கெல்லாம் வந்து அப்படி வந்து வளர்த்துருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு அப்படி வளர்த்துச்சு, தமிழ்நாடு அப்படி வளர்த்துச்சு. மதுரை அழகர் கோயில் ஆற்றுல இறங்குறப்ப முஸ்லீம்கள் நின்று உட்காந்து பானகம் கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, நீர்பந்தல் கொடுப்பாங்கல்ல. அதெல்லாம் எங்கேருந்து யார் சொல்லி வந்தது, யார் ஆர்கனைஸ் பண்ணது? சிவன் கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம்னா பள்ளிவாசல்லேருந்து சீர்வரிசை வரும். அதே கிறிஸ்துவர் ஒருனா இங்கேருந்து நம்ம இதுக்கு போகும், எல்லாரும் பண்ணுவாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் எடுத்து சொல்ல முடியுமா? இதில் தாகிரா வேற, நாங்கள் அடக்கப்பட்டோம், எங்களை வந்து படாத பாடு படுத்திட்டாங்க. ஏன் நெசமா? பாபர் மசூதி இடுப்பு அன்னைக்கு அங்கே விழுந்த அந்த அடி இங்கனுக்குள்ளே எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இங்கே ஆண்டவங்க. இங்கே ஒருவேளை அதாவது வெளியில் பொது வெளியில் கூட இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க சார், பொது வெளியில் பயன்படுத்த மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 3% இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? 3% அந்த இடஒதுக்கீடு எல்லாருக்கும் சிறுபான்மையினருக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னப்போ வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறது யார்? பேச வேண்டியது தானே. நாங்கள் மேல்முறையீடு பண்ணோம், நீ மேல்முறையீடெல்லாம் அப்புறமா பண்ணிக்க, எவன் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இங்கே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லணும்ல. அப்படி சொன்னாத்தாலும் சார் யார் பக்கத்தில் நிற்கிறான்றது தெரியும். ஒன்றும் வேண்டாம்,
எப்பயோ நடந்தது இப்போ கொண்டாந்து இழுக்கிறீல்ல, 1999 நடந்தது உட்காந்து கண்ணீர் வடிக்கிறீல்ல, எவ்வளவு போராடிய நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ நீங்கள் போராடினீங்களா, அரசாங்கம் போராடினுச்சா? எந்த காரணத்தை முதல் கொண்டும் எதுக்காகவும் எங்கள் சகோதரர்கள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நின்னாங்கல்ல, அது இந்த தமிழ்நாடு, அது இந்த திராவிட கட்சிகள். உண்மை அதுதான் திராவிட கட்சிகள். எதை கேட்டாலும் இப்பையும் ஒரு வேளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு மசோதாவை மேலே தாக்கல் பண்ணாங்கன்னா வாயை மூடிட்டு கையெழுத்தை போட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துக்கிட்டே எதிர்த்து பேச ஒன்றும் இல்லை. சிஏஏக்கு ஏதாச்சும் குரல் கொடுத்தாங்களா? நீங்கள் போராடினீங்களா? அந்த என்ஆர்சி அதுக்கப்புறம் இந்த வக்பு வாரியம் ஏதாச்சும் பேசுனீங்களா? யாராச்சும் எதிர்த்தாங்களா? எல்லாத்தையும் செஞ்சது எங்களுக்குள்ளே யார்? துணையாக நின்னது யார்? இந்த இப்போ இந்த நீட்டுக்கு எதிராக போராடினவங்களை அடித்து காலி பண்ணிடல, அந்த மாதிரி சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போராடினவங்களை அடித்து காலி பண்ணாங்களா? வக்பு வாரியத்துக்கு எதிர்த்தா வந்து குரல் கொடுத்தவங்களை ஏதாச்சும் அடக்கி ஒடுக்கினாங்களா? என்ன பண்ணாங்க? வாய் கூசாமல் இப்படி பொய் சொல்லக்கூடாது பாஸ். எங்கே இருந்தோம் நம்ம? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தோம்? ஆரம்பத்தில் எந்த கட்சியில் இருந்தோம்? இப்போ எங்கே இருக்கிறோம்? நாம் உட்காந்து இப்போ போட்டி போட்டு ஜெயித்தோமே, அந்த தொழில் அதிகமாக முஸ்லீம் இருக்க ஏரியாவில் யார் ஓட்டு வாங்கினா? ஜெயிச்சது நீங்களாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய வாக்கு வாங்கி என்னைய மக்கள் தேர்ந்தெடுக்கானீங்கள, போயிட்டு அந்த பூத்தில் சர்ச் பண்ணி பாருங்கள் பாஸு, அன்னை கணக்கு தெரியும். திருப்பரங்குன்ற இஷ்யூ உங்கள் வாய்ஸ் எந்த இடத்துல இருந்தது? ஒரு வார்த்தை இப்போ இருக்காரு உங்கள் தலைவர், அந்த தலைவர் ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருப்பாப்புலையா? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் சார் அன்னைக்கு பேசியிருப்பாப்புலையா? அன்னைக்கு இராணுவத்தை அமுச்சு வச்சாங்க, துணை இராணுவத்தை அமுச்சு வச்சாங்க. நம்ம ஆளுங்க தில்லா நின்னாங்க, முடியாது, ஓ என்ன இங்கே பழிக்காது, நாங்கள் நல்லா இருக்கோம், எட்டையில உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கன்னு நினச்சேன்னா அப்புறம் பிதுக்கி எடுத்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டாக நின்னாங்க சார். ஸ்டாண்டாக நின்னாங்க. அவங்களுக்காக நாங்கள் நிற்போம் நின்னா. அதை கூட விடுங்க, மதுரை ஆதீனம் இருக்கார்ல, தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுட்டு ஒருத்தர் என்னை குழவனா பார்த்தானாரு. ஊரே கொந்தளிச்சிச்சு. யாரும் பார்க்கல. இஸ்லாமியர் பிரச்சனை தானே, அவங்க பார்த்துக்கட்டும், அவங்க பேசிக்கட்டும், அவங்க சமாளிச்சுக்கட்டும், நாங்கள் ஏன் இதுக்குள்ளே போகிறோம்? நாங்கள் ஏன் தலைகிறோம்? யாராச்சும் நினச்சாங்களா? கவர்மெண்ட்டை விடுங்க, காமன் மேன் நினச்சாங்களா? காமன் மேன் இவனுக்குள்ள நினச்சா. இப்போ நீங்கள் இதை கொண்டு வரீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? கேவலமான ஒரு புத்தி. இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தெரியுது, ஆமாம் அதோட வளர்ப்பு பிராணி. ஒட்டுமொத்தமாக இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை? நிர்மல்குமார் ஐயா சூப்பராக சொல்லுவார், வாங்கச்சி உங்கள் வாயை எடுத்து என் காதில் வைங்கச்சி, அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்கச்சி. இஸ்லாமிய தீவிரவாதி எங்கே கலப்பிட வர்றிய? இப்போ இதனால் என்ன நடந்து போச்சு, என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறிய? அதாவது அவங்கள திருப்பணும் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் செஞ்சுருந்தால் சொல்லியிருந்தால் அதை சொல்லி பண்ணலாம். இஸ்லாமியருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாதது இந்தியாவில் வேறு எந்த கவர்மெண்ட்டு இஸ்லாமியர்களுக்கு பண்ணது? முஸ்லீம்களுக்கு வேறு எந்த கவர்மெண்ட் பண்ணுச்சு சொல்லுங்கள்? இவனுக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அடிச்சுக்கிட்டு சாவணும். அந்த அஜெண்டாவை தானே உள்ளுக்குள்ளே கொண்டாந்து தள்ளுறிய. இப்போ எந்த அடிப்படையில் பேசுனீங்க? அங்கே இருக்காத ஜவஹர் இல்லை, அவர் சொல்கிறாருல்ல, நோட்ஸு போட்டு எடுத்து கொடுத்தாருல்ல தமிழ்முன் அன்சாரி, இது தேவையில்லாத பிரச்சனை. ஏன் அவங்களுக்குலாம் தெரியாது? அவங்களாம் இஸ்லாமியர்கள் இல்லையா? அவங்கள்ட்ட சொன்ன கணக்கு, அவங்க சொல்கிற கணக்கு, அவங்க இது வரைக்கும் திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சது, பாமக என்ன செஞ்சது, எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் சிறுபான்மையினருக்கு தோல் கொடுத்து பாதுகாக்கிறது தான், தோல் கொடுத்து அவங்கள சுற்றி நின்று பாதுகாக்கிறது தான். இப்படி அவங்கள கிளப்பி விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சு விடு. இப்போ என்ன, இதுக்கப்புறம் வந்து பாசக தமிழ்நாட்டில் இந்த வேலையை பார்க்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சார்ஜ் எடுத்துக்கிறோம். தலைமுறை இந்த சிங்கம் படத்தில் வர்ற மாதிரி தான் இனிமேல் நான் தலைமுறையாக இருக்க வேண்டிய சார்ஜ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதானே, உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னா அதை எப்படி வாங்குறதுன்றதை பாருங்கள் சார். அவர் அமைச்சர் பதவிக்கு குறைவான ஆளெல்லாம் கிடையாது, அவர் அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவங்களாம் கிடையாது. அவர் இன்னும் சொல்ல போனால் நியாயமாக அந்த பதவியை அவருக்கு கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. அவங்க சொன்னாங்கல்ல, தாவேக்கா சொன்னதை செய்யும்ட்டு. எவனும் நம்பி வராதப்பயே தாவேக்காவை நம்பி போன மனுஷன் அந்த மனுஷன். அவருக்கு அந்த அவர் அதை எந்த பக்கம் கொண்டு போகிறதுன்னு தெரியலை. இப்போ அதை எப்படி தசை திருப்புறதுன்னு தெரியலை. அவர் பக்கம் கொண்டு போய் வைக்கணும். அழுகிறவனை எவனாச்சும் நம்புவானா பஸ்ஸு? சட்டசபையில் பச்சையாக தெரியும், இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானப்பா, இவன் இப்படிலாம் அழுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா ராஜா, தாகிரா மேடம். அதுக்கு மேலே
நீங்கள் அவங்க வாயாலே 11 வயசில் போஸ்ட் ரோட்டாக போனேன்னாங்க. எந்த படத்தை பார்த்து போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. 11 வயசில் போனாங்க பஸ்ஸு. இது அவங்க சொன்னது. எத்தனை இது வரைக்கும் வந்து எதிர்த்துருக்காங்க, எவ்வளவு. நீங்கள் வந்து போராட்டம்லாம் பண்ண வேண்டாம். மக்களுக்கு, சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாங்க, என்ன முன்னெடுப்பு செஞ்சாங்க, அவங்களுக்காக என்ன இவங்க வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க, எதுக்காக போராடினாங்க, ஏதாச்சும் ஒன்று இது வரைக்கும். திடீர்னு முளைச்சி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எல்லாம் அவங்க, அதான் இப்போ தான் அவங்களுக்கு வருது. எம்எல்ஏ ஆனது எல்லாம் வருமோ? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு போராட்ட காலத்தில் 2 பேரையும் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது டிவி விவாதத்தில் அதிகபட்சம் முஸ்தபா அண்ணன் வேலை செய்வார். அங்கே தான் அவர் வாய் நல்லா வேலை செய்யும். அதை தாண்டி வெளியில் எங்கேயும் இன்றைக்கி கண்ணீர் பேச்சில் போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்காப்புல. யார் இந்த நடிப்பெல்லாம் எல்லாரும் எங்கேயும் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவும் ஒர்க் அவுட்லாம் ஆகாது. பச்சை இது துரோகம் இல்லை, அசிங்கம் இல்லையா? அது இப்படியெல்லாம் ஒரு பொழப்பு தேவையா அப்படின்னு அவங்க ஆளுகளே கேட்குறாங்க. ஏன்னா அங்கே ஓட்டு போகிறாங்க, நின்று ஜெயிச்ச ஓட்டு போட்டவங்க இருக்கால. இந்த இவர் சொன்னாப்புல, மதுரையில் வந்து குவாரியில் அந்த அமைச்சர் வந்து இது பண்ணிட்டாரு, அதனாலத்தான் அவரை தூக்கி அடிச்சிட்டாங்க. இது அவங்க சொன்னது. அவங்க தூக்கி மற்ற இடத்துல ஜெயிச்சதெல்லாம் அங்கே போய் நின்று பார்க்கணும்ல. அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழகாக சொன்னாப்புல. சில லட்சம் பேர் பண்ண மிஸ்டேக்குனால பல கோடி பேர் பாதிக்கப்பட்டாங்க. முடிஞ்சு போச்சு இல்லை, தெரிஞ்சு போச்சு இல்லை. இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு துடிச்சாங்களோ, இந்த வேல் யாத்திரை போகிறது, அதுக்கப்புறம் பாத யாத்திரை போனது, இதையெல்லாம் பண்ண முடியாத வேலைகளை இன்றைக்கி ஈஸியாக இவங்களை வச்சு பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு எடுத்து கொடுக்குறது இவங்க தான், திரிய தூண்டி விடுறது இவங்க தான். அதாவது என்ன இது வரைக்கும் என்ன சம்பவம் இது வரைக்கும் நடந்தது சொல்லுங்கள்? இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடந்தது? ஏதாச்சும் ஒன்று. பக்ரீத்துக்கு அதான் கோர்ட்டு சொல்லுது, பக்ரீத்துக்கு ஆடு மாடு கோழி வெட்டக்கூடாதுன்னு. ஏன் இங்கே திருவொற்றியூரில் இது பாஜகவை சேர்ந்தவங்க மாட்டுக்கறி விற்கக்கூடாது போனாங்க. ஏரியா பூரா சூழ்ந்துச்சு. கவர்மெண்ட் சொல்லியா போச்சு? இல்லை கவர்மெண்ட் அவங்கள வந்து அந்த அளவுக்கு போக சொல்லியிருக்கா? இல்லையே. அவனுக்கு இருக்கிற அக்கறை, அவனுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு இருந்தாங்க. அவங்க வேறு எது பார்த்தாங்க, நம்ம வேறு சாமி கும்பிடலாம், அவ்வளவுதான். அவனுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கும்பிட்ற சாமி வித்தியாசம். ஒருத்தன் சிவனை கும்பிடுவான், ஒருத்தன் பெருமாளை கும்பிடுவான், ஒருத்தன் கருப்பசாமியை கும்பிடுவான், ஒருத்தன் மாரியம்மாவை கும்பிடுவான், இன்னொருத்தன் மேரியம்மாவை கும்பிடுவான். இங்கே அவங்க அல்லாவை கும்பிடு, அவ்வளோதானே, வேறு எதுவும் கிடையாதுல்ல. இதை செய்கிறதுக்கு முஸ்தபா அசிங்கப்பட்டிருக்கணும். ஆனால் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நான் இலக்கை அடைஞ்சே தீருவேன்னு போகிறீங்க பார்த்தீங்களா? நல்லா இருங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான பலன் அனுபவிப்பீங்க.